அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அரபா வருகிறது. ஒரு நாள், ஆனால் ஒரு வாழ்க்கையை மாற்றக்கூடிய நாள். நாம் எல்லாரும் பிஸியாக ஓடிக்கொண்டிருக்கின்றோம். ஆனா இந்த ஒரு நாள் மட்டும் நமக்காக அல்லாஹ் திறந்து வைக்கும் ஒரு விசேட வாய்ப்பு. இந்த நாள் அல்லாஹ் தனது அடியார்களை பார்த்து பெருமைப்படும் நாள். அரபு வெளியில் லட்சக்கணக்கான மக்கள் கண்ணீருடன் நின்று துஆ செய்கிறார்கள். ஆனால் நீங்க வீட்டில் இருந்தாலும் அதே அருள் உங்களுக்கும் கிடைக்கும். நீங்க தயாரா? உங்கள் இதயத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆசையையும் நீண்ட நாட்களாக இது கேட்கணும்னு நினைத்தும் தள்ளி போட்ட துஆக்கள் இப்ப கேளுங்க. யாரிடமும் சொல்ல முடியாமல் உள்ளத்தில் வைத்திருக்கும் வலிகள் அவனிடம் சொல்லுங்க. தவறுகள், மீண்டும் மீண்டும் செய்த பாவங்கள் அவனிடம் மன்னிப்பு கேளுங்கள். ஏனென்றால் அவனால் ஹப்பார், எல்லாவற்றையும் மன்னிப்பவன். கண்ணீருடன் கேளுங்கள். அவன் கேட்கிறான், அல்லாஹ்வே, நரக நெருப்பிலிருந்து என்னை காப்பாற்று, என் வாழ்க்கையை சரி பண்ணு, என் இதயத்தை அமைதியாக்கு, என்னை உன்னிடம் நெருக்கமாக்கு. இந்த நாளில் சிறந்த துஆ லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இதையே மீண்டும் மீண்டும் சொல்லுங்கள், இதயத்துடன் சொல்லுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபா நாளின் துஆ தான் சிறந்த துஆ என்றார். இந்த நாள் நரகத்திலிருந்து விடுதலை கிடைக்கும் நாள். நீங்க அந்த பட்டியலில் இருக்கணுமா அப்படின்னா இப்போதே ஆரம்பிங்க. நோன்பு நோட்கங்கள் ஒரு நாள் பொறுமை, ஆனா 2 ஆண்டுகளுக்கான பாவ மன்னிப்பு. உங்கள் எதிர்காலம், உங்கள் துணை, உங்கள் வாழ்க்கை அனைத்தையும் அல்லாஹ்விடம் கேளுங்கள். இது ஒரு திறந்த கதவு, அருள் கதவு. அந்த கதவை மூடாதீர்கள். உங்கள் இதயத்தை அல்லாஹ்விடம் கனெக்ட் பண்ணுங்க. அவன் காத்திருக்கிறான் நீங்க கேட்க. இந்த அரபாவில் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் துஆ என்ன? அல்லாஹ் நம்மை மன்னித்து அவரது அருளில் சேர்த்தருள்வானாக. ஆமீன். அஸ்ஸலாம்.